மத்தேயு 11:11 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இந்த இடத்துல பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்வது புதிய ஏற்பாட்டை குறிக்கிறது. யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டுக்காரன் அல்ல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில் தான் அவனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தின பிறகு அந்த இரத்தத்தினால் உண்டானது தான் புதிய ஏற்பாடு. அதுக்கப்புறம் உள்ளது தான் புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சென்றதுக்கு முன்னாலேயே இவன் ரத்தம் சிந்தி இறந்து போயிட்டான், இரத்த சாட்சியாக இறந்து போயிட்டான். அதனால் யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டுக்காரன் கிடையாது. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் அவன் ஒரு நடுவில் இருந்தான் கூட சொல்லலாம். கடைசி பழைய ஏற்பாட்டுக்காரன். புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் பாலமாக இருந்தவன், புதிய ஏற்பாட்டுக்கு முன்னோடியாக இருந்தவன் என்று சொல்லலாமே தவிர அவன் புதிய ஏற்பாட்டுக்காரன் கிடையாது, பழைய ஏற்பாட்டுக்காரன் தான். பழைய ஏற்பாட்டிலேயே அவன் பெரியவன், மோசையை விட பெரியவன். நான் சொன்ன மாதிரி போன தியானத்தில் மோசையை விட பெரியவன், எலியாவை விட பெரியவன், தாவீதை விட பெரியவன். எப்பேற்பட்ட ஆளுங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட பெரியவன் யோவான் ஸ்நானகன். இயேசுநாதரே சொல்லிட்டார். வேற யாரும் சொல்லியிருந்தா நம்ம ஏற்றுக்க முடியாது. இயேசுநாதரே சொல்லிட்டார். ஏனோக்கை விட பெரியவன், நோவாவை விட பெரியவன், ஆபிரகாமை விட பெரியவன். எப்பேற்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாமை விட பெரியவன். அவங்க எல்லாரை விட யோவான் ஸ்நானகன் the greatest in the Old Testament. ஆகிலும் ஆனால் அவ்வளோ யோவான் ஸ்நானகனை தூக்கினாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் புதிய ஏற்பாட்டில் சிறியவனாய் இருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் என்று சொன்னார். புதிய ஏற்பாடுன்னு அந்த இடத்துல சொல்லலை, சபைன்னு அந்த இடத்துல சொல்ல, பரலோக ராஜ்யத்தில், பரலோகத்தில் இல்லை, பரலோகம் என்கிற மூன்றாவது வானத்தில் அங்கே உள்ளவங்கள சொல்லலை, பரலோக ராஜ்யத்தில். பரலோக ராஜ்யத்தை பற்றி பல நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் என்பது இப்போதைக்கு 2 வடிவங்களிலே இருக்கிறது. ஒன்று நமக்கு உள்ளே இருக்கிறது. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே அப்படின்னு சொன்னார். நமக்கு உள்ளே இருக்கு. இன்னொன்று அது சபை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்பகுதி. நமக்கு உள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் பரலோக ராஜ்யத்தினுடைய உள்பகுதி, சபை பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பகுதி. இப்போ இதான் முதல் நிலை. 2வது நிலை அது 1000 வருஷ அரசாட்சி. 3வது நிலை புதிய பூமி புதிய வானம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய 3 நிலைகள். முதல் நிலையில் 2 பகுதிகள். உள்பகுதியில் நமக்கு உள்ளே தேவனுடைய பிரசன்னம், வெளியில சபை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்பகுதி. அதனால இந்த புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியை விட மேலானவன். யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனம் சொன்னான். இயேசுவுக்கே ஞானசானம் கொடுத்தான். தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தான். இதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற சபைக்காரன், புதிய ஏற்பாட்டுக்காரன், கிறிஸ்தவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன். ஏனென்றால் இவனுக்கு உள்ளே, புதிய ஏற்பாட்டுக்காரர்களாகிய நமக்குள்ளே, சபைக்காரர்களாகிய நமக்குள்ளே, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுக்கு மேலே தேவ பிரசன்னம் இருந்துச்சு. யோவான் ஸ்நானகனை சுற்றி தேவ பிரசன்னம் இருந்துச்சு. யோவான் ஸ்நானகனை பக்கத்தில், முன்னால், பின்னால், வலது பக்கத்தில் தேவ பிரசன்னம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள தேவ பிரசன்னம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுறது தான்
பரலோக ராஜ்யம். அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசையர் 1. என்னையா ரகசியம், என்னையா தேவனுடைய ராஜ்யம், என்னையா பரலோக ராஜ்யம், என்னையா விசேஷம், அப்படி என்னையா புதிய ஏற்பாட்டில் விசேஷம்? இதுதான் முக்கியமான விஷயம். பழைய ஏற்பாட்டை யாருக்கு உள்ளேயும் தேவ பிரசன்னம் இல்லை. கூட இருந்துச்சு, மேலே இருந்துச்சு, சுற்றி இருந்துச்சு, போகிற இடம்லாம் கூட போச்சு தேவ பிரசன்னம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு உள்ளே இருக்கிறது. கிறிஸ்து நமக்கு உள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். God within us, God with us, God upon us, God around us. இது பழைய ஏற்பாடு. God within us, கர்த்தர் நமக்கு உள்ளே இருக்கிறார் என்பது புதிய ஏற்பாடு. தேவனுடைய ராஜ்யம், சபை என்பது இதுதான். ஒரு இருக்கிறதுலையே கடைசியானவன், சபையில் இருக்கிறதுலே சின்னவன், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுலே சின்னவன், கிறிஸ்தவங்களில் இருக்கிறதுலே சின்னவன். யோவான் ஸ்நானகனை விட பெரியவன். ஏனென்றால் அவனுக்கு உள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த ஒரு மகிமையை உணர்ந்தா, ஒருத்தன் உணர்ந்துட்டானா அவன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிடும், தலைகீழாக மாறிடும். வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வந்துடும். யோவான் ஸ்நானகன் வரைக்கும், ஆபேலில் இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம். அவங்களாம் ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கலை. நாமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அது நமக்கு பெரிய பாக்கியம். அவர்களுக்கு சபை இருக்கவில்லை, சரீரமாகிய சபை இருக்கவில்லை. இஸ்ரவேல் சபை இருந்துச்சு, அது வேற. இஸ்ரவேல் மக்களுடைய கூட்டம், ஐக்கியம், அது இஸ்ரவேல் சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை யோவான் ஸ்நானகனுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, அதனுடைய அங்கங்களாகிய உள்ளூர் சபைகள் நமக்கு உண்டு. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிலாக்கியம், பாக்கியம். ஆகவே இந்த பாக்கியங்களை, சிலாக்கியங்களை உணர்வோம், காத்துக்கொள்வோம், அதை மற்றவர்களுக்குள்ளே கடத்துவோம். ஆமென்.